79வது விடுதலை நாளை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றினார். நாடு முழுவதும் இன்று 79வது விடுதலை நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு அரசு வழங்கும் மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், கட்டபொம்மன் உள்ளிட்ட தியாகிகளின் வழித்தோன்றல்கள் பெறும் மாதாந்திர ஓய்வூதியம் 11,000 ரூபாயாகவும், இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டின் வீரர்களுக்கு மாதாந்திர பண உதவி 1,000 ரூபாயாகவும், இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் மனைவிகளுக்கு மாதாந்திர தொகை 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். முன்னாள் படை வீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் தங்கும் விடுதி அமைக்கப்படும் எனவும் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். We request the dignitaries to rise for the national anthem. மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றல்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் வழித்தோன்றல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பு, இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும்.